இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மரபு சொற்கள் மற்றும் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் பார்க்க போகிறோம். பாதி வினாக்கள் பார்த்திங்கன்னா இதில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட வினாக்கள் மொத்தம் 50 முக்கிய வினாக்கள் இருக்குது. ஸோ எவ்வளோ கட்டவங்களாம் ஆன்சர் பண்ண அப்படின்னு பாருங்கள். இதுக்கான கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முதல் வினா, ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன். சரியான பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. வெய்யோன் என்பது பார்த்திங்கன்னா பகலவனையும் குறிக்கும், சூரியனையும் குறிக்கும். இரண்டாவது வினா, மரபு சொற்கள். யானை என்பதன் இளமை பெயர் என்ன? ஆன்சர் கன்று. யானைக்கு கன்று வரும். மூன்றாவது வினா, மரபு சொற்கள். புலி. புலியோட சத்தம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உருமும். புலி உருமும். நான்காவது வினா, மரபு சொற்கள். கழுதை. கழுதையின் சத்தம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கணைக்கும். கழுதை கணைக்கும். ஐந்தாவது வினா, துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நுனிப்பகுதியை குறிக்கும். ஸோ 10th நியூ புக்கில் இருக்கும். ஆறாவது வினா, மரபு சொற்கள். பூனை. பூனையின் இளமை பெயர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, குட்டி. பூனைக்கு குட்டி வரும். ஏழாவது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம் என்பதன் வேறு சொற்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, தரணி மற்றும் பார். ஸோ தரணி என்பதும் உலகத்தை குறிக்கும், பார் என்பதும் இங்கே உலகத்தை குறிக்கும். எட்டாவது வினா, மரபு சொற்கள். எருமை. எருமை என்பதன் இளமை பெயர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்று. எருமை கன்று வரும். ஒன்பதாவது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல் என்பதன் வேறு பொருள்கள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பதம், மொழி. ஸோ பதம், மொழி இதுவும் பார்த்திங்கன்னா சொல் என்ற பொருளில் வரும். பத்தாவது வினா, மரபு சொற்கள். சிங்கம் என்பதன் இளமை பெயர் என்ன? ஆன்சர் குருளை. சிங்கம், குருளை. 11வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி என்பதன் வேறு பொருள்கள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, காவல் மற்றும் விரைவாக. ஸோ காவல் என்பதும் கடி என்பதன் பொருளில் வரும். விரைவாக இதுவும் பார்த்திங்கன்னா கடி என்பதன் பொருளில் வரும். 12வது வினா, மரபு சொற்கள். கீரி என்பதன் இளமை பெயர் என்ன? ஆன்சர் பிள்ளை. கீரி பிள்ளைன்னு வரும். 13வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார் என்பதன் வேறு பொருள்கள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, உலகம் மற்றும் மேதினி. உலகம் என்பதும் மேதினி என்பதும் பார் என்பதை குறிக்கும். 14வது வினா, மரபு சொற்கள். யானை என்பதன் யானை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். யானைக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் வரும். ஸோ ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா பட்டி வரும். அதுவே கொட்டில் பார்த்திங்கன்னா குதிரைக்கு வரும். குதிரை கொட்டில். வலை பார்த்திங்கன்னா நண்டுக்கு வரும். ஸோ எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யானைக்கு கூட்டம் வரும். 15வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். செப்புதல், கூறல். வாசித்தல் பார்த்திங்கன்னா தவறானது, இது வராது. இது நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறீங்க. செப்புதல், கூறல். சொல்லுதல் பார்த்திங்கன்னா கூறல், செப்புதல் தான் வரும். வாசித்தல் என்பது இதில் தவறானது. 16வது வினா, மரபு சொற்கள். குதிரை. ஸோ குதிரைக்கு பார்த்திங்கன்னா கொட்டில். குதிரை கொட்டில். 17வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். சங்ககாலத்தில் பார்த்திங்கன்னா கோ என்பதன் பொருள் அரசன். அதே மாதிரி தலைவன் என்பதும் அரசனை தான் குறிக்கும். 18வது வினா, மரபு சொற்கள். ஸோ ஆட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா பட்டி வரும். பட்டி, பண்ணை, மந்தை. ஸோ இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தால் ஆட்டுக்கு வரும். ஆட்டுக்கு பட்டி வரும். அதே மாதிரி பண்ணை வரும். அதே மாதிரி மந்தை. மூணுமே வரும். நமக்கு ஆப்ஷனில் பட்டி. அடுத்து பாருங்கள், 19வது வினா, ஒரு சொல் தரும் பல பொருள்கள் கண்டறிக. மா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. மரம் மற்றும் விலங்கை குறிக்கும். ஸோ 6th நியூ புக்கில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மா என்பதுக்கு நிறைய பொருள்கள் வரும். மரம், விலங்கு, அறிவு, அளவு. ஸோ அந்த திருமகள் அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுக்கோங்க. அது நமக்கு சிலபஸில் இருக்குது. மரம், விலங்கு. 20வது வினா, மரபு சொற்கள். கோழி. கோழிக்கு பார்த்திங்கன்னா பண்ணை வரும். கோழி, பண்ணை.
21 ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. மலை. ஆப்ஷன் ஏ வரும். வெட்பு சிலம்பு. வெட்பு என்பது மலையை குறிக்கும், சிலம்பு என்பதும் மலையை குறிக்கும். 22 மாட்டு. ஸோ மாடுக்கு என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன் பி மாட்டு தொழுவம்னு வரும். 23 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ 2 இணை பார்த்திங்கன்னா ஒரே பொருளில் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நாவா என்பதும் இங்கே பெரிய கப்பலை குறிக்கும், வங்கம் என்பதும் பெரிய கப்பலை குறிக்கும். ஸோ இரண்டும் பார்த்திங்கன்னா ஒரே பொருளில் வருது. 24வது வினா மரபு சொற்கள். தென்னம். ஸோ இதெல்லாம் இளமை பெயர் கேட்டுருக்காங்க, இலை பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ தென்னத்துக்கு பார்த்திங்கன்னா கீற்று, தென்னங்கீற்றுன்னு வரும். 25வது வினா ஆழி முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கடலை குறிக்கிறது. ஸோ ஆழினாலும் கடல் தான், முன்னீர்னாலும். ஸோ இந்த தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். ஸோ ஏகப்பட்ட விஷயம் கேட்ட வேணா. முன்னீர் என்பதும் கடலை குறிக்கும், பவ்வம் என்பதும் கடலை குறிக்கும். 26வது வினா மரபு சொற்கள். மூங்கில். மூங்கிலுக்கு பார்த்திங்கன்னா இலை தான் வரும், மூங்கில் இலை. 27வது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு என்பதன் வேறு பெயர்கள் என்ன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனல் கனல். சரியானது அனல் கனல். 28வது வினா ஸோ இலை பெயர் கேட்டுருக்காங்க, ஈச்சம் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஈச்சத்துக்கு பார்த்திங்கன்னா ஈச்ச ஓலை வரும், ஈச்சம் ஓலை. 29வது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தவறான பொருள். அணிகள் என்பது வராது. உயிரெழுத்து. ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. ஈ என்பது ஒரு வகை பறவை. ஈ என்பது பகிர்ந்து கொடு. ஸோ இந்த பொருளாக பார்த்திங்கன்னா ஈ என்பது வரும். 30வது வினா மரபு சொற்கள். கம்பு. ஸோ கம்புக்கு என்ன வரும்னு கேட்டுறாங்க. கம்புக்கு பார்த்திங்கன்னா தட்டுன்னு வரும், கம்பன் தட்டு. இலைப்பெயர் கம்பன் தட்டு. அடுத்த என்ன பாருங்கள். 31 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு வகை. வடு பார்த்திங்கன்னா வடு, மூசு, குறும்பை, கச்சல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு வகையை குறிக்கும். 10th நியூ புக்கில் இருக்குது. 32வது வினா மரபு சொற்கள். ஸோ வேப்பத்துக்கு என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. சரினுடைய ஆப்ஷன் ஏ வேப்பம் தழை. வேப்பம் தழைன்னு வரும். 33வது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். ஸோ வயல் என்பதன் வேறு பொருட்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழனம் செய். ஸோ இந்த பழனம் பார்த்திங்கன்னா நீர்மிக்க வயல். இந்த முத்தொள்ளாயிரத்தில் வந்திருக்கும். பழனம் என்பதன் பொருள் நீர்மிக்க வயல். செய் என்பதும் இங்கே வயலை தான் குறிக்கும். 34வது வினா மரபு சொற்கள். வாழை கேட்டிருக்காங்க. ஸோ வாழைக்கு பார்த்திங்கன்னா காய், வாழை காய் வரும். 35 மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பொறுப்பு வெட்பு அசலம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலையை தான் குறிக்கும். பொறுப்பு வெட்பு அசலம். மரபு சொற்கள் வாழை. ஸோ இலைநிலை கேட்டிருக்காங்க. வாழைக்கு பார்த்திங்கன்னா குருத்து வரும். காய் கேட்டால் வாழைக்காய், இளநிலை வாழை குருத்து. 37 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை குட்டி மடலி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி இளம் பயிர் வகையை குறிக்கும். இதுவும் 10th நியூ புக்கில் இருக்குது. 38வது வினா மரபு சொற்கள். மா. ஸோ மா பார்த்திங்கன்னா இளமை பெயர் வடு. மாவுக்கு வடு வரும். மா பிஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது, மா வடு தான் சரியானது. 39 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூவின் இலைகள். மரபு சொற்கள் தென்னம். ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னங்குறும்பை தான் வரும், தென்னங்குறும்பை. 41 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ திங்கள் என்பதன் வேறு பொருள்கள் என்ன.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. பேலன்ஸ் பாருங்கள், இந்த பகலவன், சூரியன், பருதி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன்ற பொருளில் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 42 மரபு சொற்கள். அவரை கேட்டிருக்காங்க. ஸோ அவரைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அவரை, பிஞ்சு வரும். 43 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழினி, கிழி, படாம், திரை, சீலை எனும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓவியம் வரைய பயன்படும் துணியை குறிக்கும். 44 மரபு சொற்கள். வேலம். ஆப்ஷன் ஏ வேலம் காடுன்னு வரும். வேலம் கொல்லைப்புறோட வேலம் காடு, வேலங்காடு. 45 மரபு சொற்கள். நெல். ஸோ நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா வயல் வரும். நெல் அதிகமாக உள்ள நெல் வயல். 46 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அத்தி, அத்தினி, அஞ்சனம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ இது பார்த்திங்கன்னா யானையை குறிக்கும். நிகண்டில் பார்த்திங்கன்னா யானைக்கு பல 21 பேர்கள்ட்ட இருக்கும். யானைக்கு பார்த்திங்கன்னா அத்தி, அத்தினி, அஞ்சனம் ஆகிய சொற்கள் யானையை குறிக்கும். 47 மரபு சொற்கள். ஸோ பார்த்திங்கன்னா முந்திரி. முந்திரி பார்த்திங்கன்னா தோப்பு, முந்திரி தோப்புன்னு வரும். 48 மரபு சொற்கள். கம்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அதிகமாக உள்ள பகுதியை கம்பங்கொல்லை. இது இலைப்பெயர் கேட்டாங்கன்னா கம்பந்தட்டு. அதிகமாக உள்ள பகுதி கம்பங்கொல்லை. 49 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணி வகையை உணர்த்துகின்றன. 50வது வினா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கயம், அரசுவா, அல்லியன், கலபம், இபம் ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? சரியான யானையை உணர்த்துகின்றன. நிகண்டு நூலில் யானையின் வேறு பெயர்கள். ஸோ 50க்கு எவ்வளோ வினா, எவ்வளோ கட்டணம் உங்கள் ஆன்சர்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள்.